அப்பா நீங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குது சொல்லு. எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவேன்? கல்யாணம்? உனக்கே கல்யாணம் பண்ணணும்? அப்பா என்னப்பா பேசுற? நம்ம பக்கத்து வீட்டு சாமி அவனுக்கு 22 வயசு தான் ஆகுது, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் நம்ம எதிர் வீட்டு சாப்பிட்டு அவனுக்கு 20 வயசு தான் ஆகுது, அவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு ஏன் ஏன் எனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல? நீ ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணல? இப்ப நான் உங்ககிட்ட அந்த பசங்க எல்லாம் ஏன் கல்யாணம் ஆச்சு, உனக்கு ஏன் உனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஏன் உனக்கு ஒன்னும் கல்யாணம் பண்ணல, அதானே தெரியும். ஆமா, இனி தெரிஞ்சு ஆகணும். சரி உன் தம்பி உங்களுக்கு கூப்பிடு. இப்ப எதுக்கு அவன் கூப்பிட சொல்ற? நீ கூப்பிடு. டேய் பிரவீனே, இங்க வாடா, அப்பா கூப்பிடுறாரு. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? கொஞ்சம் இருப்பா. இருக்கு உன்னை கூப்பிட சொல்றாரு. டேய் ஆ? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு தேர்ஸ்டே. தேர்ஸ்டே. சரி நீ சொல்லுப்பா, இன்னைக்கு என்ன டே? அப்பா இன்னைக்கு ஹக் டே. ஹக் டே. என்ன தேர்ஸ்டே வரட்டேன்றா? ஒருவேளை பேர் மாத்திட்டாங்களோ? அப்படின்னா என்னவா இருக்கும்? சரி நாளைக்கு என்ன டே? நாளைக்கு ஃப்ரைடே. ஃப்ரைடே. நாளைக்கு என்ன டேப்பா? நாளைக்கு கிஸ் டே. கிஸ் டே. குட் குட், தேங்க்ஸ் பா. கிஸ் டேவா? அப்படி ஒரு டே இருக்கா? அதெல்லாம் விடு. நாளான்னைக்கு என்ன டே? ஹாலிடே. அது வேலைக்கு போறவங்களுக்கு. உனக்கு என்ன டே? சாட்டர்டே. சாட்டர்டே. நாளான்னைக்கு என்ன டேப்பா? நாளான்னைக்கு வேலண்டைன் டே. அதுதான்ப்பா காத்துட்டு இருக்கேன். வேலண்டைன் டே. வெரி குட் வெரி குட். வேலண்டைன் டேவா? அப்படின்னா ஒரு வேலண்டைன் டே கூட தெரியல. ஐயோ, வேலண்டைன் டேனா நான் உனக்கு தெரியாதுல்ல. உன்ன மாதிரி 90s கிட்டுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா லவ்வர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஓ அதானா இது? அதுவே உனக்கு தெரியல. ஆனா அவன் தம்பி பாரு, அவனுக்கு எல்லாமே தெரியும். இல்ல உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எதுடா கல்யாணம்? உனக்கு கல்யாணம் என்ன நடக்குதுடா? அப்பா ஒரு வாட்டி கல்யாணத்தை பத்தி பேசி வந்த காலை உடைச்சிடும். போடா தம்பி, நீங்க வாப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா ஏன்ப்பா என்ன அடிச்ச? அவனோட பெரிய பையன், ஆனா அவனுக்கு ஒண்ணும் தெரியல. அது பரவாயில்ல. ஆனா நீ அவனோட சின்ன பையன், உனக்கு எல்லாம் தெரியுது. அதனாலதான் அடிச்சேன். ஒழுங்கா இரு.